வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ராஜ்யசபா சீட் தராத அதிருப்தி, திமுக கூட்டணியில் இருந்து விலகும் மதிமுக திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் தமிழகம் அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கி உள்ளது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக விலகக்கூடும் என தகவல் வெளியாகி வருகிறது. ராஜ்யசபா தேர்தலில் வைகோவுக்கு இடம் கொடுக்காததால் மதிமுக அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய அமைச்சர் எல். முருகன், வாஜ்பாய் அரசியல் இருந்த தமிழக கட்சி ஒன்று தங்களுடன் பேசி வருவதாக கூறினார். இது குறித்து மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கூறியது, வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக திமுக கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி பாஜக கூட்டணிக்கு வர தயாராக உள்ளது. இதற்காக அந்த கட்சியுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதனால் 3 மாதங்களுக்குள், அதாவது வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் பாஜக கூட்டணி விரிவடையும். இந்த கட்சி முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த கட்சி என்றார். பாஜகவுடன் ஏற்கனவே கூட்டணி வைத்திருந்த கட்சி தான் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளது. மேலும் பல கட்சிகள் பாஜக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளது. விரைவில் திமுக கூட்டணி உடையும். இதனால் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி தோல்வி அடையுவது உறுதி என கூறினார். இதனையடுத்து அக்கட்சி மதிமுக தான் என்று தகவல் வருகிறது. ஆனால் இதனை துரை வைகோ மறுத்துள்ளார். இதனால் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.